நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். போராட்டம் பரிணாம வளர்ச்சியடைஞ்சு மக்கள் வீதி இறங்கி போராடுறப்ப, மாணவர்களும் பொதுமக்களும் போராடுறப்ப அது ஒரு புரட்சியா, ஜனநாயக புரட்சியா வெடிக்கும். அப்படி ஜனநாயக புரட்சியா வெடிக்கிற பட்சத்தில் ஆளும் அரசு அதுக்கு அடிபணியும், கோரிக்கையை நிறைவேறும். ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போராடி நடக்காதுன்னு சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு நடத்தி காண்பிக்கப்பட்டுச்சு. நாங்கள் வேளாண் சட்டங்களை ஒரு புள்ளி கமா கூட திரும்ப பெற மாட்டோம். நாங்கள் விவசாயிகள் 2 ஆண்டுக்கு மேலே பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியில் போராடி அதை திரும்ப பெற வச்சாங்க. அதே போல பல தனித்துவம் மிகுந்த போராட்டங்களை நடத்திய மாநிலம் இந்த தமிழ்நாடு. அதனால நாங்கள் போராட்ட நெருப்பை பற்ற வைக்கும் மிக முதமாக இந்த போராட்டம் செய்கிறோம். இதில் ஆளக்கூடிய தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் பாஜக அங்கே ஒடுக்குமுறை ஏவுது, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நாங்கள் நீட் தேர்வை ஏற்கலை. அனிதாவோட இறப்புக்கு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என் தங்கச்சி வித்யாவோட மரணத்தை ஒத்து எனக்கு வழியை கொடுத்தது என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிய முதலமைச்சர் விஜய் எதற்காக இந்த நீட் தேர்வுக்கான போராட்டங்களை ஒடுக்கிறாரு? இதே மெரினா கடற்கரையில் அவர் கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு போராட்டத்தை பங்கேற்றார். ஆனால் இன்னைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக போராடுவதற்கு மெரினா கடற்கரையை மூடுறாங்க. அங்கே யாரும் குடியிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஒரு பக்கம் பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏவுதுன்னா, மாநிலத்தை ஆளக்கூடிய தாவேக அரசு ஒடுக்குமுறை ஏவுது. இப்போ இந்த இடத்துல போராட்டம் பண்றோம்னா, இங்க ஒளிபெருக்கி வைக்கக்கூடாது, பெரிய ஒளிபெருக்கி வைக்கக்கூடாது, நாற்காலி போடக்கூடாது, இங்க மேடை போடக்கூடாது அப்படின்னா 1000 கெடுபிடி. நாங்க கேட்டது ராஜரத்னம் திடல்கிட்ட தான் கேட்டோம். ஆனா இங்க தர்றாங்க. அப்ப ஒரு அடையாள போராட்டத்துக்கு ஏன் இவ்வளவு சிக்கலை உருவாக்குறாங்க? அப்ப பாஜக அரசோட ஒரு கிளை பிரிவு போல இன்னைக்கு தாவேக அரசு செயல்படுது. அதனால பாஜகவுக்கு மறைமுக சேவை செய்யும் விதமா இங்க ஒடுக்குமுறையை தாவேக அரசு ஏவுது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2வது முறையாக மீண்டும் மறுதேர்வு எழுத நியாயப்படுத்துறாங்க. அதனால மாணவர்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு சில மாணவர்கள் அவங்ககிட்ட சொன்னதா சொல்றாங்க. இல்ல, ஒரு கேள்வி தான். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரே கேள்வி தான். நான் 1வது தொடங்கி 12வது வரைக்கும் படிக்கிறேன். நான் 12வது கூட எவ்வளவு மதிப்பெண் பெற்றாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. மாறாக தனியார் கோச்சிங் சென்டர்ல போய் நான் 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் படிச்சு அங்க பெறக்கூடிய மதிப்பெண் தான் மருத்துவத்துக்கு போகலாமா இல்லையாங்கிறத தீர்மானிக்கும்னா, அப்ப 12 வருஷம் படிக்கிற பள்ளிக்கூட அந்த வாழ்க்கைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் பெறக்கூடிய மதிப்பெண்ணுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அடிப்படையிலே நீட் தேர்வு தவறானது. இவங்க முறைகேட்டை கண்டிச்சு போராடுறாங்க, வினாத்தாள் கசிவை கண்டிச்சு போராடுறாங்க. நாம இந்த முறையே தப்புன்னு போராடுறோம். இது மூலமா தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியும்னு சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய முறையில உருவான மருத்துவர்கள யாரு தவறானவங்க? அவங்க தான் நாடு முழுக்க இருக்காங்க. இப்ப அவங்கள பூரா நீங்க மருத்துவர் இல்லை அப்படின்னு சான்றிதழ் திரும்ப பெற்றுட்டாங்களா? அப்ப தேவையில்லாத திணிப்பு, முழுக்க முழுக்க இது வர்த்தகமாக, வியாபாரமாக மருத்துவத்தை மாற்றுகிற வேலை, இந்த நாட்டோட சுகாதார கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடிய வேலை. பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமனோ, தர்மேந்திர பிரதானோ, மோடியோ, அமித்ஷாவோ அவங்க தரப்பை நியாயப்படுத்தான் செய்வாங்க. போராடுறவங்களுக்கு உள்நோக்கு கற்பிக்க தான் செய்வாங்க. அதான் பேசிக்கிறாங்க. நிறைவு நீதிமன்றம் மூலமா இந்த குளறுபடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்வோம், அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பிரதமர் எப்ப சொல்றாங்க? எப்ப போராடி 20 நாள் கழிச்சா? அப்ப கசிவு ஏற்பட்டு உடனடியாக தேர்வை தள்ளி வச்சீங்க, உடனடியாக பண்ண வேண்டியதானே? அதுக்கு 20 நாட்கள் போராடி பல பேர் தடியடி வாங்கி, அடி உத வாங்கி, மிதி வாங்கி, இவ்வளவு நாடு முழுக்க ஒரு கலைபுர சூழல் உருவாகி அதுக்கு பிறகு தான் செய்வீங்கன்னா, அப்ப அரசோட வேலை என்ன? முறைகேடு நடக்குதுன்னா முதல்ல நீங்க யார் தொடர்புடையவங்களோ நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அப்ப எல்லாமே போராட்டத்தை நிறுத்தி போக செய்யறதுக்காக செய்யக்கூடிய ஒரு கண்துடைப்பு தானே ஒழிய உளப்பூர்வமா செய்கிற வேலை இல்லை. ஏன்னா இந்த நொடி வைக்கும் தர்மேந்திர பிரதான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகல. அப்ப முழுக்க முழுக்க பாஜக இந்த போராட்டத்தை எப்படியாவது சீர்குலைக்கணும், எப்படியாவது நிறுத்து போக செய்யறதுக்காக அவங்க செய்யக்கூடிய வேலை தான் இது. சார், நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு நீட் வேண்டாம் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் தரணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? முதல்ல தமிழ்நாடு அரசுக்கு எதை பத்தி கவலை இருக்குது? தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் தாவேக அரசோட கோரிக்கைக்கு, முழக்கத்துக்கு ஆதரவான போராட்டம் தானே. இப்ப இங்க பாலை நிலத்துல போராடுறாங்க. இதே பாலை நிலத்துக்கு ஆதரவு கேட்டு ஐயா விஜய் போனார்ல. இப்ப ஆதரவு கேட்டு விஜய் போனவர் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு ஏன் போகல? நடத்துறது மத்திய அரசுக்கு தான போராட்டம். ஒன்றிய அரசு நீட்டை விளக்கணும், நீட்டை ரத்து பண்ணுங்கிறதுக்கான போராட்டம். ஏன் போகல? விஜய் போகல, மற்றவங்க போகலாமே, புச்சி ஆனந்த் போகலாமே, நிர்மல்குமார் போகலாமே, ஏன் யாருமே போகல? அப்ப ஆதரவு கட்டு போய் நீங்க பாலை நிலத்துல நீங்க போராடுற அங்க போகல. அப்ப தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்ட நிறுப்பு பற்றக்கூடாது. இங்க தமிழ்நாட்டில் பற்றி இருக்கா மோடி கோச்சுக்குவாரு. மோடி கோச்சுக்க கூடாது. மோடிக்கு சேவகம் செய்யக்கூடிய வேலையை தான் தாவேக அரசு பண்ணுது. எதுக்கு போராட்டம் விடுக்கிறீங்க?
மெரினா கடற்கரை நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தாவேக்கா இருக்குதா இல்லையா? ஏத்துக்குச்சுல்ல. இப்ப மெரினா கடற்கரை ஏன் மூடி வச்சிருக்காங்க? அதிமுக அரசு திமுக அரசு போராட்ட அனுமதி பண்றாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க நோக்கம் இப்படி. நீங்க தான் மெரினா கடற்கரை போய் நீங்களே நள்ளிருல. அப்ப முழுக்க முழுக்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பெரிய மாறுபாடு இல்ல. ஸ்டாலின் வந்து பாஜகவுக்கு மறைமுக அடிமையா செயல்பட்டாரு, எடப்பாடி பழனிசாமி நேரடியான அடிமையா செயல்பட்டாரு அப்படின்னு நாங்க விமர்சனம் வச்சோம். இதுல விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு கொத்தடிமை. கல்வியை வந்து மாநில பள்ளிகளுக்கு எடுத்து அவர் என்ன சொல்றாரு, கல்வியை வந்து முதல்ல அந்த ஒத்திசைவு பட்டியல கொண்டு வாங்குற. ஒத்திசைவு பட்டியலாம் இப்ப கல்வி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சிறப்பு ஒத்திசைவு பட்டியலுங்கிறாங்க. சிறப்பு ஒத்திசைவு பட்டியல்னாலும் அதை பாஜக அரசு எடுத்துக்குவான், அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணுவான், எதேச்சரிக்கை போக்கணும் செய்வான். அப்ப மாநில பட்டியல கொண்டு வரணும். கொண்டு வராம துரோகம் பண்ண கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு மாநில சுயாட்சியை இந்தியாவோட கூட்டாட்சியத்தை ஒன்னு புதைச்ச கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பேச முடியும்? நீங்க இதே நீட் தேர்வு வந்து இந்திய அரசமைப்பு சாசனத்துக்கு எதிரானதுன்னு அன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்டப்ப மேல்முறையீடுக்கு போய் அதை ரத்து பண்ண வச்சது காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு. அந்த காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்டு எப்படி நீட் தேர்வு எதிர்ப்பீங்க? அதுக்கான தார்மீகம் என்ன இருக்குது? அப்ப தாவேக அரசு முழுக்க நாடகம் போடுது. மாணவர்களையும் இளைஞர்களையும் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு 2வது நாளா உட்கார்ந்து ஜனநாயகம் படம் பார்க்கிறாருன்னா நாடு முழுக்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது. அதை பத்தி கவலைப்படாத முதலமைச்சர் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு இருக்காருன்னா இதை விட கேவலமானது உண்டா? வெட்கக்கேடு உண்டா? போராட்டத்தை தூண்டது என்னங்க தப்பு? போராட்ட கோரிக்கை சரியானதானே? போராட்ட முழக்க நியாயமானதானே? போராட்டத்தை தூண்டா என்ன தப்பு? ரசிக வரியை தூண்டுறான். ரசிக வரியை தூண்டி பல பேர் மன நோயாளியை சுற்றுறான். அதை கண்டிக்காத நாட்டில் இதுல வந்து போராட்டத்தை தூண்டுறாங்களா? போர்க்குணமும் போராட்ட உணர்வும் நிரம்ப பெற்ற நிலம் தமிழ்நாடு. போராடுவதில் எந்த தப்பும் இல்லை. போராட்ட கோரிக்கை பிழையா இருக்கா, தவறா இருக்கா அப்படின்னா சொல்லுங்க. போராடுவதில் அந்த போராட்டத்தை தூண்டுறாங்கன்னா நாங்கள் போராட்டத்தை தூண்டுவோம், அது எந்த தவறும் இல்லை. அன்னைக்கு வெள்ளக்கார ஆட்சி காலத்துல வஉசி போராடினப்ப ராஜ துரோகிங்க. இன்னைக்கு மக்களாட்சி காலத்துல நாங்க போராடுறப்ப தேச துரோகிங்க. அப்ப காலம்தான் வெவ்வேறு சொற்களை சொல்லுதே ஒழிய நாங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுறோம். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.